சிம்ப்ளிஃபை சுருக்குக. இந்த நம்பர்ஸை சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னா டெசிமல் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 0.05 எடுத்துக்கலாம். இதை ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 100ன்ற நம்பரால் பெருக்கி வகுக்க போகிறோம். அப்போ அதோட வேல்யூஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாம். இதை தான் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ டிவைடட் பை 1 போட்டு அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 0.05 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 0.41 இதை வந்து எப்படி எழுதலான்னா 41 டிவைடட் பை 100 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே நம்ம 100 இருக்குது, இங்கே 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. நம்ம 100 தான் காமனாக வர்ற மாதிரி எடுக்கணும். ஸோ 7.3ன்னு எடுத்தோன்னா 7.3 டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 டிவைடட் பை 1000 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் 41 டிவைடட் பை 1000ன்னு மாறும். ஸ்கொயர் அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் 1000 வர்ற மாதிரி இதை மாற்றி எழுதணும். ஸோ 7.3 டிவைடட் பை 1000 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துடலாம். நியூமரேட்டரில் ஃபுல்லாக 1 டிவைடட் பை 100 காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். 1 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 41 ஸ்கொயர் ப்ளஸ் 7.3 ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டரில் எது காமனாக இருக்குன்னா 1 டிவைடட் பை 1000 ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். 1 டிவைடட் பை 1000 ஸ்கொயர். இப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸ் எழுதிடலாம். இங்கே ஒரு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 41 ஸ்கொயர் ப்ளஸ் 7.3 ஸ்கொயர். இந்த டேர்ம் பாருங்களேன், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இந்த டேர்ம் சேமாக இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஸோ மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/100 ஸ்கொயர் டிவைடட் பை 1/1000 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 1/100 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு மாற்றிடலாம். ஸோ 1000 ஸ்கொயர் பை 1ன்னு எழுதலாம். இப்போது 100 ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கிடுவோம். 1/4 ஜீரோஸ் வரும் இன்ட்டு 1000 ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கிடுவோம். 6 ஜீரோஸ் வரும். 4 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குது. இங்கே ஒரு 4 ஜீரோஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 100 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.